ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026, வாக்கியப்படி 26/5/2026ங்க. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. ஆனா முதல்ல வரது வாக்கியப்படி தான் வருது. அதாவது 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. இந்த வருடம் என்னன்னா உச்சம் பெறாரு. கடக ராசியில குரு உச்சம் பெறாரு. இந்த அஷ்டமத்து குரு ஆபத்தா இல்ல அதிர்ஷ்டமான்னு கேட்டா கட்டாயம் 2மே செய்ய போறாரு. ஆனா ஆபத்துங்கிறது பெரிய லெவல்ல வராது. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா குரு யாரு அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவருதான். ராசி அதிபதி அவருதான், 4 குடையவரும் அவருதான். அதனால அவர் போய் அஷ்டமத்துல உச்சம் பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதே நேரத்துல கவனமாவும் இருக்கணும். சில ஆபத்துகளும் வரும். அஷ்டமத்து குரு அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது அஷ்டமத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. பெரிய அதிர்ஷ்டமும் இருக்கு. அதே நேரத்துல சில திடீர்னு ஒரு மாரகமும் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு செய்யணும். நான் தனுசு ராசிக்காரங்கள அதாவது பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்கள நான் சொல்லல. பொதுவா இதுக்கு வழிபாடுகள பண்ணிக்கங்க. உங்களுக்கு ராசியாதிபதி இருக்கனால பெரிய விஷயங்கள், அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். பரிகாரங்கள் பண்ணிக்கும்போது, குரு பிரீத்தி பண்ணிக்கும்போது, தலைக்கு வரக்கூடிய கண்டங்கள் தலப்பாகையோட போயிரும். அதனால என்ன வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குரு பிராப்தம் வரணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். 2வது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு, அதே மாரி நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை கோர்த்து 2 நெய் தீபம் போட்டு உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே மாரிதான் நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கும் நீங்க என்ன செய்யணும்? சுண்டல் மாலையா போடுறத விட சுண்டல என்ன செய்யலாம்? நெய்வேத்தியமா படைச்சுட்டு அவருக்கு மத்தவங்களுக்கு பிரசாதமா அத குடுக்கலாம் நீங்க. இது மாரி செய்யும்போது குருவோடைய இது என்னன்னா காரகத்துவத்துல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவும், தீமைகள் கெடுபலன்கள் ரொம்ப குறைவாவும் வரும். ஆனா கவலையெல்லாம் படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த அர்த்தாஷ்டமத்து சனியிலிருந்து விடுதலைன்னு வச்சுக்கோங்க. இந்த சனினால நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கு உங்களுக்கு. அது ஏதாவது விபத்து கண்டம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள குடுத்துட்டு இருந்திருக்கும். அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனா குரு அர்த்தாஷ்டம சனிய பார்க்குறாரு. சனிய பார்த்துடுறாரு. அப்ப சனியோடைய இது மங்கிரும். அவருக்கு பவர் கிடையாது. இந்த 1 இயர்க்கு சனியோடைய பிடியில இருந்து உங்களுக்கு குரு காப்பாத்திறதுனால, குரு இது பெயர்ச்சி உங்களுக்கு பரிபூரணமான லாபம் தான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அஷ்டமத்துல இருந்தாலும் உச்சம் பெற்ற பலம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் பெறுவாரு. இந்த அமைப்பு பரிபூரணமாக உங்களுக்கு நெறைய நன்மைகளும், சகல விதமான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு சேர்க்க போகுதுங்க. சரி, அஷ்டமத்துல இருந்து எங்க பார்க்குறாரு? 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்ன? காசு, பணம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. பணம் ஒரு வழியில இருந்து தான் வரணும்னு இல்ல. பல வகைகள்ல இருந்து வரப்போகுது. அதாவது திடீர்னு உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு பக்கம் லாட்டரி போய் வாங்கியிருப்பீங்க. டக்குன்னு அதுல ஒரு பெரிய அமௌண்ட். உங்களுக்கு நல்ல திசாபுத்தி மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் ஜாக்பாட் இருக்குங்க. நீங்க என்ன திசாபுத்தின்னு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு. நான் அதுக்கு உண்டான பரிகாரம் ஸ்பெஷலா உங்களுக்காக நான் சொல்றேன். ஆனா, உங்களுக்கு நல்ல திசாபுத்தி ஓடிட்டு இருக்கு. இப்போ குரு அஷ்டமத்துல உச்சமாகுறாரு அப்படின்னா, திடீர்னு எதிர்பார்க்காத வகையில ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அதனால நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்துருங்க. தெய்வ வழிபாடுகள பண்ணிக்கங்க. 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. குரு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. விரயத்த பார்க்குறாரு. விரயம்ங்கிறது சுப விரயம், இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவாவே என்ன இது பண்றாங்கன்னா, குரு பார்த்துட்டா அந்த விஷயம் நல்லா நடக்கும். நல்ல வளர்ச்சி பெறும். விரயத்த பார்த்துட்டா விரயமாகும், விரயமாகும், விரயமாகும்ன்னு சொல்றாங்க. விரயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மென்ட்டையும் குறிக்கக்கூடியது தான். நீங்க உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல ஐடியா இருந்தா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஒரு கோல்டு வாங்கி வைக்கலாம். ஏதாவது ஒரு உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக தெரியாத ஒரு விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டுக்கு பிட்காயினு இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல போட்டா அப்படின்னு இந்த டைம்ல நெறைய ஏமாத்ததுக்காகவும் வருவாங்க.
அதெல்லாம் சிந்திக்காம, செயல்படாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். அஷ்டமத்து குரு அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலயும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு திடீர்னு ஒரு காசு பணம் வரலாம், அல்லது சேவிங்ஸ் வரலாம். இந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்ச விஷயங்கள, பரிச்சயமான விஷயங்கள மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாத விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது லாஸா போயிரும். திரும்ப வராது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து இருமுனை கத்தி மாரி 2 விஷயங்களையுமே அது செஞ்சுரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சுப விரயம்னா ஒரு வீட்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறது. வந்து திருமணம் இந்த மாரி விஷயங்கள், அதாவது காது குத்துறது, வீடு புண்ணியஸ்தானம் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரயம் அப்படிங்கிறது ஆகுறதுனால ஒரு சுப விரயமா பண்ணிக்கங்க. சேம் டைம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. 2ஆம் இடத்த பாக்குது. இந்த டைம்ல நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா அஷ்டமத்து குருவா இருக்கே அப்டின்னா, உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன திசாபுத்தி ஓடுதுன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க பாத்துக்கணும். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் காரகன் எப்படி இருக்காரு? 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு? அவங்களுடைய நிலைகள் எல்லாம் பாத்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி அதெல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, குரு 12ஆம் இடத்த பாக்குறாரு. ஒரு சுப விரயங்கும்போது பிசினஸ தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஜாதக ரீதியா சரியில்லன்னா, கோச்சார ரீதியாவும் இப்ப சுமாரா இருக்கனால, நீங்க யோசிச்சு செயல்படுங்க. உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டுட்டு பண்ணுங்க புது பிசினஸ். ஆனா வருமான ஸ்தானம் நல்லா இருக்கு. நீங்க வந்து ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், நல்ல வருமானம் பார்க்க முடியும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, நல்ல வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. எதிர்பாராத வகையில வருமானம் வரும். திடீர்னு ஒரு பெரிய அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தோ, அல்லது பெரிய பிசினஸ் மேன் கிட்ட இருந்தோ நல்ல ஒரு வருமானம், உழைக்காத வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு நில பிராப்தம் இருக்குங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த பிராப்தம் இருக்கு. குரு 12ஆம் இடத்தையும் பார்த்து 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த அமைப்புகள் இருக்கு. கவனமாக எந்த விஷயங்கள்ல இருக்கணும் அப்படின்னா, அஷ்டமத்துல குரு இருக்காரு. 4ஆம் இடத்த பார்க்கிறாரு. 12ஆம் இடத்த பார்க்கிறாரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. பொதுவாவே வந்து தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தடவ அடிபட்டுட்டா, திரும்ப மறுபடியும் அடிபடும். ஏன் அப்டின்னா, அது உபயஸ்தானம். எந்த ஒரு விஷயமானாலும் 2 தடவ நடக்கும். நல்லதோ, கெட்டதோ 2 தடவ நடக்கும். 2, 2 தடவ. இத வந்து நீங்க கேட்பீங்க, கல்யாணமும் அப்படி ஆகுமான்னு? அப்படிலாம் ஆகாது. கவலைப்படாதீங்க. கெட்டது மட்டும் கரெக்ட்டா 2 தடவ நடந்துரும். தனுசு ராசிக்கு இது ஒரு அமைப்பா இருக்கு. கவனமாக இருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒரு ஒர்க் ரீதியாகவோ, அல்லது பிசினஸ் ரீதியாகவோ வெளியில நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து மைண்ட் டென்ஷனா இருக்கும் பட்சத்தில், நீங்க வண்டி ஓட்டுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஆக்டிங் டிரைவர போடுங்க. அப்படி இல்லன்னா, ஒரு கார் புக் பண்ணி போங்க. ஒரு பஸ்ஸ புக் பண்ணி போங்க. ஃப்ளைட்ட புக் பண்ணி போங்க. மைண்ட் சரியில்ல அப்படின்னா, அந்த டைம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்து குரு திடீர்னு விபத்து கண்டத்த குடுத்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. ஏன்னா 4ஆம் இடத்த பாக்குது. சப்போஸ் வந்து நீங்க வந்து லாங் டைம் போணும். லாங் டிராவல் போணும். நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. நைட் டைம் போறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான டைம். இந்த இப்போ அஷ்டமத்து குரு இருக்கனால ரொம்ப ரிஸ்க்கு. அதனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. 12ஆம் இடத்த பார்க்கறதுனால அது மருத்துவ விரயமா கூட இருக்கலாம். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்றேன். நைட்டு தான் நீங்க போயாகணும். வேற டைம் இல்லாத பட்சத்தில் ஆக்டிங் டிரைவர் போட்டுட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாரி 4ஆம் இடம்ங்கிறது உடல், தேக ஆரோக்கியம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. அஷ்டமம் அப்படிங்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்புகள், மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், திடீர்னு விபத்து தண்டங்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாரி விஷயங்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டா டாக்டர போய் கலந்து ஆலோசிங்க. அத அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா, வீட்டிலேயே வந்து மருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு வீட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா, 1000, 500 நீங்க மிச்சப்படுத்துறேன்னு லட்சக்கணக்குல செலவு பண்ணிருவீங்க. அதனால கவனமாக இருந்துக்கணும். குரு உச்சபலம் பெறாரு அப்படின்னா, குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல கிரகம் தானேன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. நல்லவரு தான் அதுல மாற்று கருத்து இல்லை. அவரு வந்து சூதுவாது தெரியாத கிரகம்னாலே குரு தான். ஏன்னா, நல்லதோ, கெட்டதோ அவருடைய வேலை வளர்த்து விடுறது தான். ஸோ எந்த விஷயத்தினாலும் அவர் வளர்த்து விட்டுருவாரு. காசு பணத்தையும் வளர்த்து விட்டுருவாரு. சேம் டைம் ஹெல்த் இஷ்யூயும் நல்லா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த் இஷ்யூ வளர்ந்தா நல்லதா? உயிருக்கே
ஆபத்து கண்டத்துல முடிஞ்சிரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமத்து குரு வந்து எந்த அளவுக்கு காசு பணம் குடுக்குதோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்வ குடுக்குதோ, அதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்ல வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பண்ணி விட்டுரும். ஸோ, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த லிவர் ஃபங்ஷன் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லிவர குறிக்கக்கூடியது. அதே மாரி கழிவுகள உடல்ல இருக்கக்கூடிய கழிவு பார்ட்லாம் இருக்கு இல்லைங்களா? அத குறிக்கக்கூடியது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ட்ராக்ல வந்து பிரச்சனை ஆகுறது, அதே மாரி லிவர்ல பிரச்சனை ஆகுறது, இந்த மஞ்சக்காமால வர்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து திடீர்னு நல்லா இருப்பீங்க. திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து அதுக்கு ஒரு பெரிய கண்டத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்க. சிவ வழிபாடு பண்ணுங்க. பிரம்மதேவர வழிபாடு பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. காலையில 6 டூ 7 வியாழக்கிழமை பிரம்மதேவர் எல்லா சிவன் கோவில்லயுமே இருப்பாரு. பிரம்மதேவர் இருப்பாரு. அவர போய் வணங்கிக்கங்க. இதனால வந்து என்னன்னா, பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அதே மாரி தந்தையாருக்கு அ ஆயுள் கண்டம் இருக்கு. ஏன்னா, அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தையாருக்கு ஏதாவது மருத்துவ விரயமோ அல்லது ஆயுள் கண்டத்தையோ குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, தாய் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாய் தந்தையருக்கு மருத்துவ விரயங்கள் இருக்கு. தாய் தந்தையருக்கு சர்ஜரிகள் கண்டங்கள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுக்கு அதாவது கண் பார்வையில கோளாறோ அல்லது ஐ விஷன் வந்து கம்மியாகுறதோ, அந்த மாரி பிரச்சனைகள் வரும். நீங்க அதுக்கு வந்து ஒரு வாட்டி கண்ண நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பத்துல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குடும்ப ரீதியா பிரிந்த உறவுகள் சேர்றது, குடும்பத்துல வந்து நல்ல மன மகிழ்ச்சி, அவங்களுடைய சப்போர்ட் இது எல்லாமே கிடைக்கும். முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புகள். ஒரே ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, அஷ்டமத்து குருங்கிறதுனால நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பீங்க. ஆனா பிரச்சனைகள் உங்கள தேடி வரும். என்னன்னா, தேவையில்லாத வதந்திகள் உங்க மேல வரும். அதுக்கெல்லாம் நீங்க செவிசாய்க்கவே வேண்டாம். உங்களுடைய வேலைகள பார்த்து முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. ஏன்னா, அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கெட்ட பேர ஏற்படுத்தி குடுக்கும். அஷ்டமத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலே கெட்ட பேர ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்க விஷயத்துல கரெக்ட்டா இருப்பீங்க. ஆனாலும் உங்கள எப்படியாவது எதிரிகள் என்ன செய்வாங்க? எங்க நீங்க அடிச்சா அழுவுவீங்களோ, அதே இடத்த நீங்க பார்த்து தான் அடிப்பாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள் செய்யும்போது, தெய்வ வழிபாடு பண்ணிட்டு, உங்களுடைய ஒர்க்க பார்த்துட்டு போகும்போது, அது அப்படியே ஆசீர்வாதமா மாறும். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் மனச கல்லு மாரி வச்சுட்டு கஷ்டமா தான் இருக்கும் அத தாண்டி வர்றதுக்கு. ஆனா இதெல்லாம் செய்யுங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்ட அடிக்கக்கூடிய ஸ்தானம். அவமான ஸ்தானம். ஸோ இந்த இதுல அவமானங்கள கடந்து யாரு வராங்களோ, அவங்களுக்கு கட்டாயம் வெகுமானம் உண்டு. அதே மாரி உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். தூங்குறதுக்கு டைம் இருக்காது. அதனால ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. திருமணம் ஆன பெண்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுக்கு வாகன பிராப்தம், வீடு வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்க அப்படின்னா, கூடுதலா கவனம் தேவை. ஏன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல நல்ல ஆர்வம் காட்டக்கூடியவங்கலாம், படிப்புல நல்ல முன்னேறி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனாலும், அஷ்டமத்து குரு வந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, அஷ்டமத்துல உச்சம் பெற்றிருக்கனால, பிரைவேட் சாட் பண்றது, இந்த சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் குறைச்சுக்கங்க. இந்த Insta, YouTube இந்த மாரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அது நல்லது. இல்லன்னா பிரைவேட்டா போய் சாட் பண்ணீங்கன்னா, அது மூலியமா தேவையில்லாத பிளாக்மெயில்க்குலாம் ஆளாகுற மாரி வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கூடுதலா வந்து ஏதாவது உங்களுக்கு இது தப்பு அப்டின்னா, உடனடியா கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தா உடனே பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி தெளிவுபடுத்திருங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்னு புரிஞ்சுகிட்டு உடனடியா அத நிறுத்திருங்க. முக்கியமா நீங்க வெளியில போறீங்க, வெளி மாநிலங்களுக்கு போறீங்க, வெளி ஊருக்கு போறீங்க அப்டின்னா,
இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. எந்த எந்த வண்டியில போறீங்க? கார்லயா? பஸ்லயா? இல்ல ஃப்ளைட்லயா? எங்க போய் ஸ்டே பண்றீங்க? அட்ரஸ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது, உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நலம் விரும்பிகளுக்கோ, அல்லது உங்களுடைய குடும்பத்தாருக்கோ கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. இவ்வளோ தூரம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அஷ்டமத்து குருலருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறது? அப்படிங்கிறது தான். "வருமுன் காப்போம்" அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எந்த வகையிலேருந்து நமக்கு பிரச்சனை வருதோ, அந்த விஷயத்துல கரெக்ட்டா இருந்துட்டோம்னா, குருவோடைய அனுக்கிரகமும், ஆசீர்வாதமும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்றேன். ஆனா நன்மைகள் நெறைய இருக்கு. காசு, பணம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்துல இருந்த குரு 2ஆம் இடத்த பார்க்கறனால, குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்கள தவிர்த்துட்டு, சண்டை சச்சரவுகள தவிர்த்துட்டு, நல்ல இனிமையான சொற்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு ஸ்தானம். அஷ்டமம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் கிடையாது. அதனால கோவத்துல தேவையில்லாத வார்த்தைகள விடுறதுனால, குடும்பத்துல அப்பப்போ மனக்கசப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, சனியுடைய பார்வையும் இருக்கு. அதுக்காக. உங்களுடைய ராசிக்கு இவ்ளோ நாளா குரு இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா குரு காப்பாத்திட்டு இருந்தாரு. இந்த அஷ்டமத்து குரு அப்படிங்கிறது வந்து விரயம் இந்த மாரி விஷயங்கள தான் குடுக்கறதுனால, கவனமாக செயல்படணும். நெறைய பேருக்கு வெளிநாடு பிராப்தம் இருக்கு. ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்ல போய் வேல பார்க்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்கன்னா, வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாவே வெளியூரு, வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு கட்டாயம் தனுசு ராசியில இருக்கவங்க சென்று வரக்கூடியது. நீண்ட தூர பிரயாணம் இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. தாய்வழி உறவுகள்கிட்டயே நல்ல சுமூகமான உறவுகள்லாம் ஏற்படும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி நல்ல உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அரசியல்வாதிகள்லாம் இருக்காதுங்களா, 4ஆம் இடத்துல வந்து பதவி ஸ்தானம். ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரிய தலைவரு, அதே மாரி ஒரு நல்ல போஸ்ட் கட்சி ரீதியா ஒரு நல்ல போஸ்ட் அது மூலியமா டெண்டர் கிடைக்கிறது, வருமானம் பார்க்கறது, இந்த மாரி அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு, மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அது மூலியமா நெறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவல்ல வந்து மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அஷ்டமத்து குரு வந்து தனுசு ராசியில எந்த ஃபீல்டுக்கும் இல்லாம, அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் ரொம்ப அற்புதமாகவும், அதிர்ஷ்டமாவும் கட்டாயம் வேலை செய்யும். அதே மாரி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பான, உயர்வான நிலை தான். பொதுவாகவே அஷ்டமத்து குரு வந்து அதிர்ஷ்டத்த தான் அதிகமா குடுக்க போது. ஆபத்து குறைவு தான். நீங்க பரிகாரங்கள் செய்யும் பட்சத்தில் எந்தவித ஆபத்துகள்லயும் நீங்க சிக்கிக்காம தப்பிச்சுக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026 வாக்கியப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 26/5/2026 அதாவது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இந்த திருக்கணிதப்படியும், வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3, 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல எது வருதோ அதே சொல்லிர்றேன். 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் காலை 11:05 குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வந்து உச்சபலம் பெறுவாரு. இருக்கிற ராசிகள்லயே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்னா கன்னி ராசிக்கு தான். ஏன் அப்படின்னா, யாருக்காவது கன்னி ராசியில குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். 11ல உச்சமாகுறாரு குரு. உங்க ராசிக்கு வந்து 11ல உச்சமாகுறதுங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தாங்க. இந்த குரு திசை நடக்குது அப்படின்னா, அதாவது குரு திசையே மொத்தம் எத்தன வருஷம் அப்படின்னா, 16 வருஷம் தான். ஸோ இந்த 16 வருஷத்துல அந்த குரு வந்து உச்சபலம் பெறுறது இந்த டைம் தான். அதுக்கப்புறம் வராது. அடுத்த சுத்துக்குள்ள வந்து குரு வந்து திசை மாறி போயிரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு நல்ல அமைப்புகள பெறப் போறீங்க. இந்த டைம்ல வந்து நல்லா கண் விழிச்சு நெறைய விஷயங்கள செய்யணும் நீங்க. என்ன அப்டின்னா, 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பாப்பாரு, 5ஆம் இடத்த பாப்பாரு, 7ஆம் இடத்த பாப்பாரு. ஃபர்ஸ்ட்டு 11 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 12 ராசிகள்ல, 12 பாவங்கள்ல குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, 11ஆம் இடத்துல தான் இருக்கு. இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு உச்சபலம் பெறுறாரு. அது எவ்ளோ சூப்பரு. 5ஆம் இடத்த பார்வையிடுறாரு.
பூரண பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். அப்போ நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 12 ராசிகள்ல யாருக்கு இருக்கு? கன்னி ராசிக்கு தான் இருக்கு. நான் அதத்தான் சொல்லுவேன். ஏன்னா, எத தொட்டாலும் சக்சஸ். நீங்க விரும்பின எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. என்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயங்களும் கை மேல பலன்னு குரு உங்களுக்கு குடுத்துருவாரு. இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பலனு. முக்கியமா சனி மூலியமாவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள செய்ய போறாரு. ஏன்னா, 7ஆம் இடத்துலருந்து உங்களுக்கு கண்டச்சனி இருக்கா? சனிய குரு பார்க்குறாரு. அப்ப அங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. 5 குடைவரையும் பார்க்குறாரு. 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. சனி திசை நடந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். குரு திசை நடந்தாலும் நல்ல யோகம் தான். சூப்பரான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவதுங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கனால புது புது விஷயங்கள ட்ரை பண்ணுங்க. அதாவது தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வருங்க. தொழில நீங்க எப்படி ரன் பண்ணாலும் சரி, பல வகைகள்ல இருந்து வருமானம்ங்கிறது இருக்கு. நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உண்டு. அவர்கள் மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு பல ஆதாயங்கள் அவங்க மூலியமா தான் வரப்போகுது. நெறைய நன்மைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குரு உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த போறாரு. இதுலருந்து நிவர்த்தியே ஆக முடியாதுப்பா, அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அத்தன விஷயத்துலருந்து நிவர்த்தி குடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா, நிவர்த்தி அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. நிவர்த்தி ஸ்தானத்த பார்க்குறாரு. பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. குடும்ப பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. கடன் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. ஹெல்த் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. எல்லா பிரச்சனையிலருந்து நிவர்த்தி தான் உங்களுக்கு. எத தொட்டாலும் சரி, வெற்றி தான். உங்களுடைய நினைப்புகள், அதாவது இந்த வீடு வாங்குனா நல்லா இருக்கும்னா, அத வாங்கி குடுத்துருவாரு குரு. ஆனா, அதுக்குண்டான முயற்சிய பண்ணணும். குருன்னா, நேரடியா அங்கருந்து வந்து வாங்கி குடுக்க மாட்டாரு. நீங்க அதுக்கு உண்டான முயற்சிய போடணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பிராக்டிகல் லைஃப் அப்படிங்கிறது, எதார்த்தம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க தான். அந்த 12 ராசிகள்ல ரொம்ப எதார்த்தமா, பிராக்டிகலா நெறைய விஷயங்கள செய்யக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கற்பனையா இருப்பாங்க. மிதுன ராசிக்கும், கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அதிபதி. 2 ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பீங்க. ஆனாலும் எதார்த்தவாதியா, அதாவது லைஃப்ல வந்து அதிகமா ட்ரீம் இல்லாம உழைப்ப அதிகமா நம்புறது, கடுமையான உழைப்ப போடுறது, அதுல நல்ல திறம்பட செயல்படுறது, நல்ல நிர்வாகம் பண்றது எல்லாமே கன்னி ராசிக்காரங்க தான். ஸோ, அதனால உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கனால நெறைய என்ன செய்வாரு, நீங்க தொட்ட விஷயங்கள்ல சக்சஸ குடுத்துருவாரு. எடுத்த காரியங்களுக்கு வெற்றி குடுப்பாரு. நீங்க வந்து 3ஆம் இடத்த குரு பாக்குதுங்க. 3ஆம் இடத்த பாக்கும்போது என்னன்னா, உபஜெய ஸ்தானம்ங்க. உங்களுக்கு உண்டான சொத்து சேர்க்கை உண்டு. உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை வரப்போது. பூர்வீக சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள்லாம் கைகூடி வரும். 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அத்தன பிரச்சனையும், அத்தன வில்லங்கங்களும் தானா சால்வ் ஆயிருங்க. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு வழக்குகள் இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுலலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி காதல் ரீதியான இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். கல்யாணம், திருமணம் கைகூடும். 11ஆம் இடத்துல இருக்கனால நினைத்த நபர திருமணம் பண்ணக்கூடிய யோகம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு 100% குருபலம் உறுதியாக உண்டு. திருமண ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருந்து மனதுக்கு பிடித்த, காதலித்த நபரையே திருமணம் செய்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா ஏன்னா 5ஆம் இடத்த குரு பாக்குது. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து வீட்ல சொல்லிட்டீங்கன்னா, பர்மிஷன் கிடைச்சிருங்க. அதனால தாராளமா பண்ணலாம். பொதுவாவே திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல பண்ணுங்க. இந்த திருமணத்துல இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள், தோஷங்கள் எல்லாத்தையுமே குரு நிவர்த்தி பண்ணிருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கனால, எந்தவித தோஷமா இருந்தாலும் சரி, அத்தன தோஷத்தையுமே சரி பண்ணிட்டு, திருமணத்துக்கு உண்டான பிராப்தத்த குரு குடுக்கறனால, இந்த டைம்ல திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் தாராளமா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால தொழிலுக்காக நீங்க உத்தியோகத்துல இருப்பீங்க. ஆனா, ஒரு தொழில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லன்னு நெனச்சு, இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஜென்யூனான பார்ட்னர் கிடைப்பாங்க. தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஒரு பார்ட்னர பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைப்பாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருந்தா, அதுவுமே நிவர்த்தி ஆயிருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. நல்ல வருமானம் இருக்கு. கணவனால மனைவிக்கும், மனைவியினால கணவனுக்கும் நல்ல ஆதாயங்கள் உண்டு. ஒருவரை ஒருவர் நல்லா அனுசரிச்சு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனா, அவங்க மறுபடியும் மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
2வது திருமணம் பண்ணக்கூடியது. ஒரு சிலர்ல செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்குது. அதே மாரி திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், பொதுவாவே லாப சிந்தனையோட செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. நெறைய நன்மைகள் தான் இருக்கு. பல அற்புதங்கள செய்ய குரு காத்துக்கிட்டு இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள குறிக்கக்கூடியது. அப்ப அதிர்ஷ்டம் குரு உங்களுக்காக அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட உழைப்ப கொஞ்சம் துரிதப்படுத்துனீங்கனாலே போதுமானது. பல விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்துரும். லக்ஷ்மி அன்னை லக்ஷ்மியுடைய பரிபூரணமான ஆசியும், அனுக்கிரகமும் இருக்கு. நல்ல வழிபாடு பண்ணிக்கங்க. கஜலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு செல்வ சேர்க்கை கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கணும் அப்டின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பல விஷயங்கள் நன்மையா மாறும். ஒரு தடவ பகவதி அம்மன வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன பகவதி பிடிச்சிருக்கோ அத பண்ணுங்க. மீன் குளத்து பகவதியா இருந்தாலும் சரி, என்ன பகவதியா இருந்தாலும் சரி. பகவதி வழிபாடு பண்ணும்போது ஏன்னா குருவும் உச்சபலம் பெற்றுக்கனால, அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தொழில நல்ல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போலாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு இருக்கு. குரு வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமா வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு எனக்கு இல்ல அப்டின்னா, இயற்கையான முறையிலேயே ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறனால திருமணம் ஆனவங்களுக்கு குரு பிராப்தம் இருக்கனால புத்திர பாக்கியத்த குரு குடுத்துருவாருங்க. நல்ல நன்மைகள் இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. அதே மாரி வந்து ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் வரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். சின்ன வாய்ப்பு மூலியமா பெருசா வந்து ஃபேமஸ் ஆகுறது. சினிமா துறையில இருக்கவங்களுக்குலாம் நெறைய பட வாய்ப்புகள் வர்றது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலைய அடையறது. பொதுமக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகுறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. குரு உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்த பார்க்கறனால, பொதுமக்கள் வழி தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. ஜன வசியங்கள் இருக்கு. அது மூலியமா என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது அது ஈஸியா பிரபலமாகும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்த பார்க்கறனால நெறைய ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கணவன் வழி ஆதாயங்கள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. நீங்க கேட்டது கிடைக்கக்கூடியது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. இன்ப சுற்றுலா செல்றதுக்கு உண்டானது. நெறைய ஊர சுத்தி பார்க்கறது. அதே மாரி பிடித்த தெய்வங்கள உபாசனை பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. கன்னி ராசிக்காரங்க வந்து 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தெய்வ அனுகூலத்த நல்லா தேடிக்கிறது நன்மை. அதே மாரி 5ஆம் இடம்ங்கிறது உபாசனையாகவும் இருக்கனால, ஒரு தெய்வ உபாசனை பண்ணுங்க. கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள காப்பாத்தி விடுறதுக்கு தெய்வம் தான் துணைன்னு இருக்கும். அதனால ஒரு நல்ல குருநாதர பார்த்து உபாசனை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்த பார்க்கறனால எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்குங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுலருந்து நிவர்த்தி கிடைக்கும். குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. எல்லா விஷயங்களுமே காசு பணம்ங்கிறது உயர்வா இருக்கு. லாபங்கள் வந்து சேரும். நெனச்ச காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியுங்க. நீங்க இந்த இதுதான் போகணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்துக்கே நீங்க ரீச் பண்ணிற முடியும். நல்ல யுனிவர்சிட்டி போய் படிக்க முடியும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிப்புல வந்து சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ஃபாரின் ட்ரிப் இந்த மாரி போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாரி வாகன பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல உயர்வுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி இருக்குங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு குபேர யோகம் இருக்கு. லாட்டரி அடிக்கிறது, புதையல் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள்ல வருவாரு. அதனால 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்க குறிக்கக்கூடியது. வெற்றிய குறிக்கக்கூடியது. ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 1 வருட காலத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அத்தன விஷயமும் தர்மத்துக்குட்பட்டு நடந்தே தீருங்க. நீங்க அதாவது ஒரு தர்ம வழியில சிந்திச்சீங்க அப்படின்னா, அத்தன விஷயமுமே உங்களுக்கு கை குடுத்துருங்க. தெய்வ அனுகூலத்த தேடிக்கும் பட்சத்தில், எல்லா விஷயத்திக்கும் சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலே ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும்.
நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும்ல, அது எல்லாமே இந்த இதுல வந்து உங்களுக்கு கை மேல நல்ல பலன்களா கொண்டு வந்து சேர்த்துருங்க. பொதுவா கன்னி ராசிக்கு உறவுகள் கிட்டயும் சரிங்க, பொருளாதார ரீதியாவும் சரிங்க. வளர்ச்சி தான். உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும், இன்னும் நல்ல சுமூகமான இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி பொருளாதார ரீதியாவும் நல்ல உயர்வான சூழ்நிலைகள், நல்ல வளர்ச்சி, யோகம் இந்த அமைப்புகள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. இது வந்து என்னன்னா, வாக்கியப்படியும், திருக்கணிதப்படியும் வந்து சும்மா ஒரு 2, 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல குரு பெயர்ச்சி வரதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மே மாசம் 26ஆம் தேதி வருது. வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. இந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல அற்புதமானது. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த நியூ இயர் ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு. இந்த குரு வந்து ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதுங்கிறத சொல்லிருங்க. ரிஷப ராசிக்கு யாருக்காவது குரு திசையோ, அல்லது குரு புத்தியோ, இது மாரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இந்த குரு பெயர்ச்சிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா, குரு 3ஆம் இடத்துல உச்சமாயி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு, 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்குது. அத நீங்க பார்த்தாலே போதும். எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய பிராப்தம். அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில நன்மை நினைக்கிறீங்களோ அத்தன விஷயமே நடக்கும். அதே மாரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லாபம் என்ன விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு அதுல லாபம். காசு, பணம் அப்படியே மலை மாரி கொட்டப் போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்கள் தான். குரு உச்சம் பெறுறாருங்க. இதுல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு அஷ்டமாதிபதி தானே அப்படின்னு. 11க்கும் அவரு தான் அதிபதி. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்த உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வையில பார்க்கிறாரு. அப்ப நல்ல பலன்கள் தான். பல விஷயங்கள் அதாவது ஆசை, அபிலாசைகள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிக்குமோ, எது நீங்க நடக்கணும்னு விரும்புறீங்களோ, அது அத்தனையுமே எழுதி பார்த்துட்டு, ஒவ்வொன்னா டிக் போட்டுட்டு வர்றது தான் இந்த குரு பெயர்ச்சியில உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கணும். அந்த அளவுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. சரி 3ஆம் இடத்துக்கு குரு வராரு. இவ்வளோ நாளா 2ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 7ஆம் இடத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பிராப்தம். 100% குரு பலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவ்ளோ நாளா உங்களுக்கு திருமணத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தன பிரச்சனையுமே நீங்கிருங்க. திருமண ரீதியா இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இந்த 1 இயர்க்குள்ள நல்ல பலம் இருக்கு. முக்கியமா ரிஷப ராசியில யாராவது இருந்தா இந்த வருஷமே நீங்க அதாவதுங்க ப 18 வயசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் இது பொருந்தாது. திருமண வயதில் இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா, குரு உச்சம் பெற்று உங்களுக்கு களத்திர ஸ்தானத்த பார்க்குறாங்க. ஏன்னா, படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு திடீர்னு நான் ஜோசியர் சொன்னாங்கன்னு திருமணத்த பண்ணிறாதீங்க. சட்டப்படி அது குற்றம். திருமண வயதில இருக்கவங்களுக்கு தான் அது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. உடனே வந்து குருபலம் வந்துருச்சு அப்படின்ட்டு படிப்ப நிறுத்திட்டு குருபலம் கல்யாணத்த பண்ணிறாதீங்க. கல்யாண வயதில இருக்கவங்க 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அப்படின்னா, திருமணம் பண்ணக்கூடிய ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த டைம்ல பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பாக்குது, 9ஆம் இடத்த குரு பாக்குது, 11ஆம் இடத்த பாக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த டைம்ல நான் பண்ணுனா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழணும் அப்படிங்கிறது தான் குருபலம் நம்ம பாக்குறது. அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 100% இருக்கு. அதனால தாராளமா திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர நீங்க பண்ணலாம். அதே மாரி காதல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தன கசப்பு, மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி அடையும். காதல்ல இருந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவீங்க. காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.
ஆனா, மேரேஜ் பண்றது எப்புட்றா வீட்ல நான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல போய் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல்ங்க. அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் 7ஆம் இடம். அதனால அது வெற்றியோ, தோல்வியோ கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யுங்க. 5ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்க்குறாரு, 9ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. நினைத்தவர விருப்ப திருமணம் அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால திருமணம் விரும்பினவரையே திருமணம் பண்ணக்கூடிய யோகம் கட்டாயம் உறுதியாக உண்டு. பார்ட்னர்ஷிப் வழியில ரொம்ப நன்மைகள் நடக்குங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அது ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நல்ல பார்ட்னர தேடுறீங்க அப்டின்னா, பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஸ் வழி ஆதாயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்குரிய நபரா இருக்காங்க. போயிருவாங்களா அப்டின்னு கேட்டா, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்க போதுங்க. அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி வழி ஆதாயமும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி ஆதாயமும் உறுதியாக உண்டு. அதே மாரி அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவனோ அல்லது மனைவி வழியோ பூர்வீக சொத்துக்கள் வரது, சொத்து சேர்க்கை இந்த மாரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி. எந்த விஷயங்கள் தொட்டாலும் பரிபூரண வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்குறாரு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், சிறு தூர பிரயாணம். நெறைய பேர் வந்து வெளிநாடுக்கு போய் வேல பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டைம்ல அப்ளை பண்ணுனா, 9ஆம் இடத்தையும் பாக்குது, 11ஆம் இடத்தையும் பாக்குது. வெளிநாட்ல வேல கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, நெறைய காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் இது ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்ளோ நாளா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அல்லது வந்து பிரைவேட் ஜாப் வேற ஜாப் போணும்னு நெனைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் தான். வே தொழில் மாற்றங்கள் இருக்கு. உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு மாற்றம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்க. எல்லாமே நல்ல வித மாற்றமா தான் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒரு நல்ல குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, இந்த கோயிலுக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பீங்களா? அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு சாத்தியமாகும். நல்ல கோவில்களுக்கு, புனிதமான நதிகள்ல நீராடக்கூடியது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம்ல வந்து ஒரு தெய்வ உபாசனை எடுங்க. அது வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லும் உங்களுக்கு துணையா இருக்குங்க. தெய்வ உபாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகள சேர்க்குங்க. நல்ல குருநாதர் மூலியமா ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகும். கஷ்ட காலங்கள்ல உங்கள காப்பாத்துறதுக்கு தெய்வம் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கும். அதனால உபாசனை எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான நேரம், காலம்ங்க. அதனால அது முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதாயங்கள் அவங்களுக்கு கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அவங்க கிட்ட சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்கனால பில்ட் பண்ண முடியும். அது நன்மைகளாவும், சிறப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள்ல, நெனச்ச காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி அடைவீங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் சரி, அது லாபத்துல முடியும். தொழில், உத்தியோகம் மூலியமா நல்ல லாபங்கள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம் வரும். தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு தொழில் மூலியமா எந்த பணமும் வரல, லாபமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சா கூட, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு இது சிறப்பான நேர காலங்கள். குரு திசை நடந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். நீங்க நெனச்சுக்கலாம், அஷ்டமாதிபதி தானே 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11 குடையவர் குருவாவே இருக்கனால, செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கள கேட்பாங்க. ஒரு சௌபாக்கியவதி அப்படின்னு போற்றப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. பெண்களுக்கு இந்த டைம் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத வேணா சாதிக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு.
நீங்க வந்து இவ்ளோ நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் செஞ்சு சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுவாரு. அதுவும் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறது வந்து நல்லது. அதே மாரி நீங்க காசு எடுத்து மத்தவங்களுக்கு குடுக்குறதே உங்க கையால ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்கனாலே அது நல்ல சக்சஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. கணவருக்கு உதவி பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா. திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க உதவி பண்றது பல மடங்கா உங்களுக்கு நன்மைகளா வந்து சேரும். நான் சொல்றது வந்து உங்களுடையது மட்டும் தான். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட். அதே மாரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அம்மா, அப்பா. இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உறுதுணையா இருங்க. வெளியில போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். மீன்ஸ் தெரியாத நபர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா நீங்க உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை செய்யும். அதுக்காக இத நான் சொல்றது. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. இவ்ளோ நாளா நீண்ட நாளாக என்ன விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும். அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். நம்ம வந்து 9ஆம் இடத்த பார்க்கறனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ரிஷப ராசியில யாராவது பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் தேடி வரது. அதே மாரி ஏன்னா ஜனவசியம் இருக்கு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்த பார்க்கறதுனால ஜனவசியம் இருக்கு. அந்த ஜனவசியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்க கூட பழகி அதாவது ஒரு கருத்து முரண்பாடுகளால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்க கூட சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் பெருகக்கூடிய டைம் தான் இந்த டைமு. ஒரு வாரிய தலைவரோ, அல்லது ஒரு அமைச்சர் பதவியோ, ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. குரு பார்வையினால இருக்குது. ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால நல்ல யோகமும், அமைப்பும் இருக்கிறதுனால, சூப்பரான டைமு. அதனால ஜனவசியம் மூலியமா நெறைய விஷயங்கள சாதிச்சுக்க முடியும். அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பொருளாதார ரீதியா நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கும். அதே மாரி புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5, 9 புகழ் பெறது. அதே மாரி பொதுமக்களுடைய தொடர்புகள் வரக்கூடிய ஸ்தானமா இருக்கனால, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பரான டைம். இந்த டைம்ல நீங்க ஒரு என்ட்ரியோ அல்லது வந்து என்ட்ரியோ குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஏன்னா குரு பலம் அவ்ளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உறவுகளுக்கு இடையேயும் சரி, எல்லா விஷயங்களும் நன்மையா தான் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பல அற்புதங்கள் உங்களுக்கு குரு குடுத்துருவாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு குடுத்துருவாரு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை ரிஷப ராசிக்கு நன்மை, 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 சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து எப்ப குரு பெயர்ச்சி வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026. வாக்கியப்படி வந்து 26/5/2026 அன்னைக்கு வருது. இந்த திருக்கணிதப்படியும், வாக்கியப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் 2 நாள் தான், 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால முதல்ல வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களே நம்ம உங்களுக்கு சொல்றேன். 26 5 2026ங்க. மே மாசம் 26ஆம் தேதி குரு வந்து வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு வந்து 12ஆம் அதாவது உங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. உங்களுக்கு இவ்வளோ நாளா 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு உச்சபலம் பெறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பெயர்ச்சி பலன். உங்களுடைய ராசியில குரு உச்சம் பெறும். பொதுவாவே ஜென்ம குரு வந்து கொஞ்சம் கிளேசம், அதாவது டென்ஷன குடுக்கும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்கிட்ட வந்து உச்சம் பெறாரு. உங்க ராசியில வந்து உச்சம் பெறாரு. நல்ல அமைப்புகள். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் தானா தேடி வரப்போது. இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்ப ராகுவும் உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்கனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த இத வந்து தீர்த்து வைக்கிறதுக்கே கடக ராசிக்காரங்களுக்காகவே குரு வந்து ஒரு நல்ல விஷயங்களா இருக்கணும். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாங்க. பாவம் அப்படின்னு சொல்லி குரு உங்க ராசிக்கு வரப்போறாரு. அதுவும் உச்ச பலன்ங்க.
நல்ல அமைப்புகள். இவ்ளோ நாளா வந்து நீங்க ரொம்ப பாலைவனத்துல அப்படியே வெயில்ல கடுமையான வெயில்ல ஒரு பாலைவனத்துல தாகத்தோட நடந்து போகும்போது, அந்த இடத்துல ஒரு பூங்கா மாரி நல்ல ஒரு சோலை, நெறைய பழங்கள் இருக்கு. நல்ல காற்று, இதமான காற்று, நல்ல சுத்தமான நீர் இதெல்லாம் கிடைக்கும்போது, சொர்க்கம் மாரி இருக்கும்ல, அந்த மாரி அமைப்பு தான் உங்களுடைய ராசிக்கு குரு குடுக்க போறாரு. ஏன்னா, 5ஆம் இடத்த பார்க்குறாரு. ஐஸ்வர்ய ஸ்தானம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 7ஆம் இடம், நல்ல ராஜயோக இருக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடம். 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்கள், பாக்கிய ஸ்தானம். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமும் தானா தேடி வரக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே கடக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. நீங்க வந்து இவ்ளோ நாளா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஆறுதலா இருக்க போது. அது இல்லாம பல அற்புதங்கள செய்யப்போது. நன்மைகள் தான். குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவருதான். உங்களுக்கு 9 குடைவரும் அவருதான். தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. பெரியவங்கள மதிச்சு நடங்க. பொதுவா வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு குருன்னு இருப்பார் இல்லைங்களா? நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணுங்க, என்ன தொழில் வேணா பண்ணுங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி, இவங்க நமக்கு குருன்னு மனசுல நினைப்பீங்கள்ல, அவங்க சொல்ல கேட்டு நடங்க. ஏன்னா குரு உச்சபலம் பெற்றிருக்கும்போது, ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், அதே மாரி உங்களுடைய வெல்விஷருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள மதிச்சு நடக்கணும். குரு உச்சபலம் பெறும்போது, நம்ம நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் நல்லவனாக மீன்ஸ் கடகராசிக்காரங்களே நல்லவர் தான். நான் அதுல மாற்று கருத்து கிடையாது. பொதுவாவே வந்து குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேயறதுல முதல் ராசி கடகராசி தான். தங்கள வந்து என்னன்னா அ அதாவது ரொம்ப டெடிகேட்டடா குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ராசிகள்ல வந்து 12 ராசிகள்ல முதல் ராசி கடக ராசிய தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பீங்க. ஆனா என்ன சில விஷயங்கள உங்களுக்காக நீங்க வாழ பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. குரு உச்சபலம் பெற்றிருக்காரு. பல நன்மைகள் இருக்கு. இந்த டைம்ல நீங்களும் கொஞ்சம் அதாவது தியாகம் பண்ணாம நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நானு. ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே வந்து ஒரு தியாக மனப்பான்மை அப்படிங்கிற மாரி வரும். ஒரு சந்திரன குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னா, தாய குறிக்கக்கூடியது. தாய் வந்து எப்பவுமே ஒரு தியாகியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தைங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணக்கூடிய அமைப்புல தானே இருப்பாங்க. சேம் கடகராசிக்காரங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஆனா என்னன்னா, இந்த குரு உச்சபலம் பெறும்போது கொஞ்சம் உங்களுக்காக செல்ஃப் லவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ, அதெல்லாம் செய்ய பழகிக்கங்க. லைஃப கொஞ்சமா என்ஜாய் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் வருது. 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதிர்ஷ்டம், லக்ஷ்மியுடைய ஸ்தானம். காதல்ல வெற்றி கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம். பூர்வீக சொத்துக்கள் வந்தே சேரும் உங்களுக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, கட்டாயம் ஒரு நல்ல வழி உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாரி தாய் வழி சொத்துக்கள்லயும் நல்ல ஆதாயம் இருக்கு. தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தந்தை வழி 9ஆம் இடத்த பாக்குது. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 5ஆம் இடத்த பார்க்கும்போது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சொத்து மூலியமா வருமானம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரிங்க. அதே மாரி காதல்ங்கிறது 5ஆம் இடம் தான். காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெற்றியோ, தோல்வியோ உங்களுக்கு எல்லாமே நன்மையா மாறும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாரி தான் இந்த குரு வந்து வேலை செய்ய போறாரு. ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, உங்களுக்கு என்ன விஷயம் நன்மையோ அத தான் செய்வாரு. நம்மளுடைய விருப்பங்கள அத்தனையுமே பூர்த்தி பண்ண போறாரு. அதனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால, நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்களோ, அத்தனையுமே சக்சஸ் பண்ணி வைக்க போறாரு. பிரிந்தவர்களுடைய சேர்க்கை, அதே மாரி காதல் அப்படிங்கிறது திருமணத்துல போய் முடியக்கூடிய அமைப்பு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா திருமணம் பண்றது. அதாவது திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100% உங்களுக்கு குருபலம் இருக்கு. கடகராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க, படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கிடையாது. திருமணம் பண்ணக்கூடாது. சட்டப்படி தப்பு. 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ தான் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள். அதத்தான் நான் இங்க சொல்ல வரேன். உடனே ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னு படிக்கிற குழந்தைங்கள போய் பண்ணி வச்சுறாதீங்க. திருமணம் நீங்க ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் 25 வயசுக்கு மேல எப்படியா இருந்தாலும் ஒரு உத்தியோகத்துக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க லவ்வ வந்து வீட்ல சொல்றதுக்கு தயங்கும்போது, இந்த டைம்ல சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். என்ன அப்டின்னா, 7ஆம் இடத்தையும் பார்த்து 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ குரு பலம் பரிபூரணமா இருக்கனால, பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால தாராளமா நீங்க சொல்லலாம். அதே மாரி திருமணத்துல எந்த தோஷங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம். அதே மாரி திருமணத்துல எந்தவித தடையுமே இருக்காதுங்க.
புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம்ல குரு 7ஆம் இடத்த பாக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியா, லக்ன ரீதியா பார்ட்னர்ஷிப் போடலாமாங்கிறத பார்த்துக்கிட்டு, தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய ஜோசியர் இருப்பாங்க இல்லையா? ஃபேமிலி ஜோசியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா இது நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நல்ல டைமு. காசு பணம் வர்றதுக்கு நல்ல டைமா இருக்கனால, வரக்கூடிய பணங்கள வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புரமோஷன்ஸ் கிடைக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள். கல்விக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க. அதே மாரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். உழைக்காத ஒரு வருமானம். நீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த பிரதிபலன் டக்குன்னு வரும். அதே மாரி லாட்டரி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். ஒரு லாட்டரி வாங்கியிருப்பீங்க, சும்மா வாங்கியிருப்பீங்க. டக்குன்னு அதுல ஒரு பிரைஸ் வர்றது. இந்த மாரி இதெல்லாம் இருக்கு. உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஏன்னா உங்களுக்கு 6க்குடையவர் குரு. அவரு வந்து உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நிவர்த்தி உண்டு. ஏன்னா, நிவர்த்தி ஸ்தானத்தவே உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள் வருது. இந்த விஷயம் இந்த கடன் ரீதியா இருக்கிறது, வழக்கு ரீதியா இருக்கிறதுக்கெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. நீங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள செய்யுங்க. என்ன பரிகாரம் அப்டின்னா, குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த டைம்ல வந்து முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. நவக்கிரகத்துல குருன்னு இருப்பாரு. அவர வழிபாடு பண்ணிக்கங்க. இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவானுடைய நன்மைகள அதிகப்படுத்தி குடுக்கும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள நிவர்த்தி பண்ணும். அதே நேரத்துல வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா மனதுக்கு பிடித்தவங்கள பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் 2வது மேரேஜ் போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம்ல வந்து குருபலம் இருக்கனால 2ண்ட் மேரேஜுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய சொசைட்டில உங்களுடைய பேரும், புகழும் நல்ல வளர்ச்சி அடையும். பொதுவா ஒரு சிலர் தொழில் செய்றாரோ, உத்தியோகம் செய்றாரோ, அவங்களுக்கு பேரு அப்படிங்கும்போது, அது 9ஆம் இடத்த குறிக்கக்கூடியது. குரு பலமாக இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்வை செய்றதுனாலும் என்ன அப்படின்னா, நல்ல பேரு, புகழ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த அரசியல்வாதிகளோ, அல்லது வந்து பொதுமக்களோட தொடர்பு உள்ள நபர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஜனவசியமும் உண்டு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அது மூலியமா உங்களுடைய கெரியர்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நீங்க வந்து அது மூலியமா காசு பணம் சம்பாரிக்கிறது, உங்களுடைய பொசிஷன அடுத்த ஸ்டேஜுக்கு உயர்த்தி கொண்டு போறது, வாழ்க்கையில உயர்வான நிலைய அடையறது, இது எல்லாமே நடக்கும். அதே மாரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பழக்கவழக்கங்கள் உங்களுடைய சர்க்கிள்லாம் பெரிய லெவல்ல ஆகும். அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிசினஸோ, உத்தியோகமோ இருந்தா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்கு. கடக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, உங்க பேர்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கோல்டு வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, கணவன் மூலியமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறது, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்றது, அதே மாரி புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு தெய்வத்த உபாசனை எடுங்க. ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கும்போது, குருவோடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது, உங்களுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்ய பிராப்தம் பல மடங்கா இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்க. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. படிப்புல வந்து நல்ல உயர்வான நிலைய அடைய முடியும். நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயத்தையுமே வெற்றி பெற செய்ய முடியும்ங்க. இந்த வருடத்துல நீங்க சாதிக்க முடியலன்னா, அப்புறம் அடுத்தது 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த மாரி ஒரு அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே நீங்க பிளான் போட்டு வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டே வாங்க. எல்லாமே சக்சஸ்ல முடியும்.
இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குரு இருக்கிற வரைக்கும் தோல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதே மாரி இன்வெஸ்ட் பண்றது, காசு பணம் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள ரொம்ப ஆலோசனை பண்ணி, யோசிச்சு, உங்களுக்கு ஐடியா இல்லாத பட்சத்தில் உங்களுக்குன்னு வெல்விஷர் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டு தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஏன்னா, நீங்க உதவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அது பிரச்சனை ஆயிறக்கூடாது. ஏன்னா, குரு 6 கூடையவருமா இருக்கனால. அதனால மெயினா வந்து பாத்தீங்கன்னா, காசு பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன்னா, டிசம்பருக்கு அப்புறம் குருவோட கேதுவும் உங்க ராசிக்கு வரதுனால, இந்த குரு கேது இணைவு. இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது வந்து சில டைம் கடன் பிரச்சனைகள குடுத்துரும். அதுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க இப்பவே. குருபலம் வரும்போது, காசு பணம் வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது வந்து அம் யோசிக்காம சில தவறுகள செய்யறதுனால பிரச்சனைகள மேற்கொள்ற மாரி வரும். கவனம், கவனம். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். ஏன்னா 6 கூடையவர் குருவா இருக்கனால, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி உண்டு. அதனால கவலையே வேண்டாம். உங்களுக்கு பரிபூரணமான குருபலம் இருக்கனால, அமைப்புகளும் இருக்கனால, தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகளும் இருக்கனால, அனைத்துமே நன்மை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, மக்கள் கிட்ட சென்றடையறது, பிரபல்யமாகறது, புது புது வாய்ப்புகள் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் தான் வச்சுக்கோங்களேன். ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட், நீங்க நெனச்ச துறையில வேலை வாங்குறது, இந்த மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான அமைப்புகள். பொதுவாவே கடக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிறையும் நல்ல உயர்வுல இருக்கு. அதே மாரி ரிலேஷன்ஷிப் உறவுகளுடைய நிலையும் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல அற்புதமா இருக்கு. கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சகல விதமான சௌபாக்கியங்களும், அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தமும் குடுக்கும். உறுதியாக உண்டு. அதே மாரி இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. அதே மாரி வாக்கியப்படி வந்து 26/5/2026ங்க. இது வாக்கியப்படியும், திருக்கணிதப்படியும் வந்து 3, 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. வாக்கியப்படி தான் ஃபர்ஸ்ட் வருது. 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு கடக ராசிக்கு குரு வராரு. பல விதமான அற்புதமான குரு பலன் தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. இப்போ பாக்கிய குருவா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்க குரு எத பார்க்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய ராசிய பார்க்கிறாரு. பாக்கிய குரு உங்க ராசிய பார்க்கிறாரு. 3ஆம் இடத்த பார்க்கிறாரு. 5ஆம் இடத்த பார்க்கிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? என்ன அப்படின்னா, பரிபூரணமான லக்ஷ்மியுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தானம். அத குரு பார்க்கிறாரு. எதுல இருந்து? பாக்கிய ஸ்தானத்துல இருந்து. உங்களுக்கு விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கிய குரு அப்படிங்கிறது வரும். மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம, இந்த ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு அமைஞ்சு, உங்க ராசிய பார்க்கிறது பல விதமான நன்மைகளும், சிறப்பான பலன்களும், நல்ல யோகமும், அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வந்துரும். திடீர் அதிர்ஷ்டம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. கொஞ்ச நஞ்ச நல்ல பலன்கள் இல்ல. இவ்ளோ நாளா அஷ்டமத்து குரு வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் குடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்த்தாஷ்டமத்து சனியும் இருக்கும். இப்போ சனியோடைய பிரச்சனை இல்ல. குரு அஷ்டமத்துல இருந்து இப்போ பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்ததுனால, நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகத்த தேடிக்கணும். குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணிக்கணும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது சூப்பரான டைம். சரி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களோட 9ஆம் இடத்துக்கு வராரு. இந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பரிபூரணமான அமைப்புகள் இருக்கு. நீங்க எந்த விஷயங்கள எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்க போகுது. அ பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியில இருந்து வராது. பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. முக்கியமா வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு, அதே மாரி பேங்கிங் எக்ஸாம்ஸ் இந்த மாரி என்ன எக்ஸாம்ஸ் ஏன்னா தேர்வு அப்படிங்கிறதே 3ஆம் இடம் தான்.
அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்த உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. 5 குடையவர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க நல்ல போஸ்டிங் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு என்ன விஷயத்துக்காக சாதிக்கணும்னு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, அத்தன விஷயங்களும் நீங்க சாதிக்க முடியும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது இது. அதே மாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உடனடியா வேலைகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பலன்கள். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிய குறிக்கக்கூடிய இடம். அதனால ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அடுத்தடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்கலாம் வந்து வெளிநாடு போணும்னு ரொம்ப கனவுல இருந்திருப்பீங்களா? அவங்கலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள் கட்டாயம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமென்ட், புரமோஷன்ஸு இது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்போ பூர்வீக சொத்துக்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அத்தன பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரப்போது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை, உங்களுக்கு உண்டான பங்கெல்லாம் வந்து சேரும். அது மூலியமா நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. இவ்ளோ நாளா ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அல்லது வாகனம் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இப்ப 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால அந்த பிராப்தம் இருக்கு. சில பேர் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுடைய ராசிய பார்க்கறதுனாலயும், பரிபூரணமான குருபலம் இருக்கறனால, திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தாராளமாக இருக்கு. காதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது. காதலித்தவர்களே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நெறைய பேருக்கு இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த மாரி குருபலம் இருக்கறனால தாராளமா எல்லா விஷயங்களும் ப்ரொசீஜர் பண்ணலாம். திருமணத்துக்கு மட்டும் வந்து ஒரு 25 வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கே அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்த பார்க்கறதுனால நெறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் அதாவது பாதகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 9 தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நல்ல அமைப்புகள் வரும்போது, சில அலட்சியமாக தவறு செய்யும் பட்சத்தில் அது உங்களுக்கு தண்டனைக்குரியதாகவே மாறிரும். அதனால கவனமாக இருக்கணும். எந்த எந்த இடத்துல கவனமா இருக்கணும்? யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்டின்னா, சோசியல் மீடியால சேட் பண்றது, ஒருத்தங்கள போய் திட்டுறதோ, அல்லது பர்சனல் சேட்ஸ் பண்றதோ, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள ஏற்படுத்தும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புது விஷயங்கள நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமாக இருக்குது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுனால, எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கு. அதே மாரி அன்னை லக்ஷ்மியோடைய பரிபூரணமான அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா, குரு லக்ஷ்மி ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப காசு, பணம்ங்கிறது நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணா உடனடியா அதுலருந்து வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பண மூட்டையில ஏன்னா பணத்த வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. முயற்சி பண்ணணும். முயற்சியே திருவினையாக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் இது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? வேலை கிடைக்கும். நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது பிராப்தம் இருக்கு. ஆனா, அதுக்கு உண்டான முயற்சிய யார் போடணும்? நீங்க தான் போடணும். நீங்க போடும்போது தான் அதுக்கு உண்டான பலன்கள் கை மேல கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ண பண்ண தான் அது எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறும். பல நன்மைகளா உங்களுக்கு மாறும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறாரு. அப்போ பொதுவாவே சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களோட பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதாவது சொசைட்டில நல்ல மதிப்புகள் கிடைக்கும். பொதுவாவே ஒருத்தங்க பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, பேருக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு உயரும். குட்வில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஈஸியா காசு, பணம் சம்பாரிக்க முடியும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். எப்பவுமே ஒரு சொந்தமா பிசினஸோ, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, அல்லது ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே, குட்வில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த குட்வில குறிக்கக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான்.
அதுல குரு உச்சமா இருக்கனால உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே என்ன செய்யும்? வாழ்க்கையில உயரப்போகுது. இது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்க போறீங்க. உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நகை வாங்குறது, இப்போ நெறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள் வராம இருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களும் வரும். தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பொருளாதார வாழ்க்கையில உயர்வான நிலை, சிறப்பான நிலைகள்லாம் அடைய முடியும். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆயி குழந்தைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா, புத்திர ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. புத்திர லாபம் உண்டு. அப்போ புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா ஈஸியா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். சந்தான பிராப்தம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. காதல் ரீதியா மனச்சோர்வுகள், மன கஷ்டங்களா சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப குரு உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால, பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. பிரிந்தவர்கள் காதல்கள் கைகூடும். காதல்ல வெற்றி கிடைக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கனால சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகக்குண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 9ல இருந்த குரு 3யும் எதையும் பாக்குது, 5யும் பாக்குது. அப்போ ரீமேரேஜ் 2வது மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே இந்த டைம்ல வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்துல உபாசனைன்னு குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தையா இருக்கனால, ஒரு தெய்வத்த உபாசனை பண்ணுங்க. உபாசனை பண்ணும்போது கஷ்டமான காலங்கள்ல அந்த தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தும். அதனால நல்ல அமைப்புகள் நமக்கு இருக்கும். அது கோச்சார ரீதியா ஏதாவது கால நேரங்கள் சரியில்ல அப்படின்னா, நன்மைகள வந்து அதிகப்படுத்தியும், தீமைகள கம்மி பண்ணி உங்களுக்கு குடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல தெய்வ உபாசனை எடுத்தீங்கன்னா, ஈஸியா தெய்வம் உங்களுக்கு சித்தியாகும். ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால, அத நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது அற்புதமான பலன்கள குடுக்குங்க. பெண்களுக்கு எப்படி நல்ல பலன்களோ, அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான இது. 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கனால, ஒரே நைட்ல வைரல் ஆயிருவீங்க. ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரே இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ பட்டி தொட்டி வரைக்கும் சென்றடையும். முக்கியமா இந்த சினிமா துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. புகழ் சேரும். அதே மாரி நெறைய வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஒரு படம் கமிட் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவா காசு, பணம், பொருளாதாரமும் சரி, உறவுகள் கிட்டயும் நல்ல சுமூகமான உறவுகள் கிட்டயும் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே குரு வந்து பாக்கிய ஸ்தானத்துல இருக்கனால சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் கிடைக்கும். எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த விஷயமாவது நீங்க செய்யுங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருங்க. அதுல மனம் மகிழ்ச்சி கிடைச்சிரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் அப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில உத்தியோகத்துல போய் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு. ஏன்னா குரு அந்த அளவுக்கு நல்ல பலமா இருக்காரு. கோச்சார ரீதியா திருமணத்துக்கு உண்டான அமைப்பையும் குடுக்குறாரு. எல்லா விஷயங்களையுமே ஏன்னா மத்த ராசிக்கெல்லாம் திருமணம் இருந்துச்சுன்னா தொழில் கிடையாது. தொழில்ல நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு நல்லா இருக்காது. ஆனா உங்களுடைய ராசிக்கு திருமணத்துக்கும் நல்லா இருக்கு, தொழிலுக்கும் நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அத்தன விஷயங்களுமே சக்சஸா இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள் தான். சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது வந்து நல்ல அற்புதமான பலன்கள். குரு எங்கெல்லாம் பாக்குதோ, அங்க எல்லாமே நல்ல விஷயங்கள வளர்த்து விடுவாரு. அப்போ 5ஆம் இடம்ங்கிறதே ஐஸ்வரியம், அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஸோ, அதனால நீங்க இந்த டைம்ல வந்து தெய்வ அனுகிரகத்த தேடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.